நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஒன் பீஸ் சாப்டர் 1188 தான் இந்த வருஷத்துலேயே வந்த ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாப்டர்னு. அது ஏன் எப்படி சொன்னேன்னா, நம்ம ஏற்கனவே நிறைய அனிமேல பார்த்துருப்போம். ஒரு ஹீரோ வந்து வில்லன்ட்டு அடி வாங்கினதுக்கு அப்புறம் அடுத்த சாப்டர்லேயே கம்பேக் கொடுத்து அந்த வில்லனை போட்டு பரட்டி எடுத்துவான்னு. அப்படிதான் நான் நினச்சிக்கிட்டு சரி அடுத்த சாப்டர் லூஃபி கம்பேக் கொடுத்துவா நம்ம ஈமுவை டம்மி ஆக்கிடுவாங்கன்னு நினச்சேன் நானுமே. ஆனால் இப்படி ஒரு சாப்டர் ஓட நம்மளுக்கு கொடுப்பான்னு நான் துளியும் எதிர்பார்க்கல. அப்படி என்ன சாப்டர் நடந்துச்சு அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்ப்போம். இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்கில் நம்ம போன சாப்டரில் பார்த்துருப்போம். ஈமு வந்து நம்ம லூஃபியை உதய சுதுவ சொல்லியிருப்பான்ல, அப்படி இங்கே லூஃபி வந்து இந்த வழியில் கத்துறான். அப்படியே குத்துனோட நிப்பாட்டாம அப்படியே மரத்தோட மரமாக அப்படியே சொருகி நிப்பாட்டிடுறான். இதை வந்து உசப்பு லாங்கில் இருந்து லூஃபிக்கு ஏதோ தப்பாக நடக்குதுன்றத சென்ஸ் பண்ணிடுறான். ஸோ லூஃபிக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு உசப்பு நாமிகிட்ட சொல்லும் போது நாமி அவனுக்குலாம் எதுவும் ஆயிருக்காது அப்படின்னு சொல்றா. அதை பார்த்து ஜிம்பேவும் லூஃபி இப்போ சண்டை போடுற ஆப்பனண்ட் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கு, நம்ம பார்த்தோம்னா அந்த பின்னாடி இருக்க இந்த பெரிய செயின்ட்டே ஈஸியாக அடிச்சு போட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு லோக்கியும் நான் ஒன்றும் டிஃபீட்லாம் ஆகலை, ஆனால் லூஃபியோட ஹாக்கி கொஞ்சம் வீக்காக இருக்குன்ற மாதிரி சொல்கிறான். இங்கே அப்படியே ஃப்ராங்கியும் புதுக்கையும் காட்டாங்க. இப்போ கும்கோ வந்து அந்த ஐஸ்லேருந்து உதுகி வெளியே வந்ததுப்பா. இவளை பார்த்து புதுக்கு எமோஷன் ஆகி அவள் கும்கோவை எழுப்ப ட்ரை பண்ணுறான். கரெக்டாக அந்த டயத்தில் மேலேருந்து ஒரு கப்பல் பறந்து வருது. அந்த கப்பலில் ஹெஜுடன் கிரேடு அப்புறம் சாப்பரும் இருக்காங்க. அப்படியே எப்படி லேண்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் நேராக லோக்கி மேலேயே பொத்துன்னு வந்து விழுகிறாங்க. அப்படியே கிரேடு வந்து விழுந்தது இல்லாமல் அப்படியே லோக்கி வந்து ட்ரீட் பண்ண ட்ரை பண்ணுறா. சரி இவங்க எதுக்கு இங்கே வந்து கைங்க அப்படின்னு பார்த்தா அப்படியே சின்ன ஃப்ளாஷ்பேக் போகுது. இவங்களை வந்து ஜுவல் தான் அனுப்பிச்சுட்டு இருக்கான். குழந்தைங்களை காப்பாற்ற வேலையை நாங்கள் பார்த்துக்கோம், நீங்கள் போய் இப்போ சண்டை போடுற வேலையை பாருங்க அப்படின்னு ஜுவல் தான் இவங்களை சொல்லி அனுப்பிச்சுட்டு இருக்கான். அப்போ ஹெஜுடன் லோக்கிட்ட கேட்கறான் வந்திருக்கிறது யாரு அப்படின்னு ஏதாவது ஐடியா இருக்கா அப்படின்னு கேட்கறான். அதுக்கு லோக்கியும் எனக்கு இங்கே வந்திருக்கிறது யாரு அப்படின்னு ஓரளவுக்கு ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அங்கேயே சீன் அப்படியே கட்டு. இங்கே ஈமுவை காட்டாங்க. ஈமு லூஃபியை குத்துறதுக்கு இன்னொரு கத்தி எடுக்கிறான். அப்போ ஈமு சொல்றான் உன்னால நகர முடியாது, ஏன்னா இந்த கத்தியோட பவர் வந்து இதோட சுற்றி இருக்க எல்லா லைஃப் ஃபோர்ஸையும் இதால உறிஞ்சி எடுக்க முடியும் அப்படின்னு சொல்றான். உன்னால எத்தனை வெட்டுகளை தாங்க முடியும் மங்கி லூஃபி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கத்தி எடுக்குறியான். அப்படியே லூஃபியை பேசி அசிங்கப்படுத்தவும் ஆரம்பிக்கிறான். மங்கி லூஃபி நீ மட்டும் இல்லை, உனக்கு மேற்கொண்டு 2 சிப்ளிங்ஸ் இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். அதில் ஒருத்தன் மரீன்ஸை செத்து போயிட்டான், இன்னொருத்தர் ரெவல்யூஷனரி ஆர்மியில இருக்கான். நீங்கள் 3 பேரும் அடிக்கடி என் வழியில் குறுக்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்கிறான். அப்படி சொல்லிட்டு லூஃபியை இதோட 2வது தடவை சொதுக்கிட்டான். ஆனால் இந்த போட்டும் லூஃபி ஒன்றும் இன்னும் சாகலை. இங்கே அப்படியே சீனை கட் பண்ணிட்டு நம்மளுக்கு லோக்கி இருக்க இடத்த காட்டாங்க. அவன் அப்படியே பேச ஆரம்பிக்கிறான். ஒரு நாள் என்கிட்ட ஷாங்க்ஸ் சொன்னான் அப்படின்னு சொல்கிறான். அப்படியே ஃப்ளாஷ்பேக் ஒன்று ஸ்டார்ட் ஆகுது. எப்போனா நம்ம ஹெரால்டை கொண்டு இருப்பாங்கல்ல அந்த நேரத்தில் காட்டாங்க. அப்போ லோக்கி வந்து நான் ஹெரால்டை கொன்னவனை பழிவாங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது ஷாங்க்ஸ் அவனை தடுத்து நிப்பாட்டி நீ கோவமா இருக்கன்னு தெரியுது, ஆனா இப்போ உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்றான். ஏன்னா வேர்ல்டு கவர்மெண்ட் மொத்தமா எல்பாஃபை பிடிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க, அதுக்காக நீ வந்து ஃபுல் வார்க்காக நீ ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லியிருக்கான். அதுக்கு லோக்கியோ நான் வந்து எதுக்கு வார்க்கு போகணும், நான் வந்து ஹெரால்டை கொன்னவங்க தான் கொல்ல போறேன், அதுக்கு எதுக்கு வார்க்கு நான் ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்னு சொன்னதுக்கு அதுக்கு ஷாங்க்ஸும் சரி நீ ரிவெஞ்ச் எடுக்கனா யார் மேல ரிவெஞ்ச் எடுப்ப அப்படின்னு கேட்டதுக்கு லோக்கியை வந்து மொத்த வேர்ல்டு கவர்மெண்ட் மேல என்ன அப்படின்னு சொல்லியிருப்பான். அதுக்கு ஷாங்க்ஸ் ஹெரால்டை யூஸ் பண்ண ட்ரை பண்ணது கிங் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லியிருப்பான். இதை கேட்டு ஜுவல் ஷாக் ஆகி வேர்ல்டு கவர்மெண்ட்டுக்கு தனி ஒரு ஆசைலாம் கிடையாதுன்னு இத்தனை நாள சொல்லியிருக்காங்களே அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகுதான். ஆனால் அதை லோக்கி கேட்டு சரி கிங்க ஒருத்தன் தானே, அப்போ அவனை ஒருத்தனை கொன்னா போதும்ல அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஷாங்க்ஸ் சொல்றான் நான் ஹோலி லேண்டில் போய் பார்த்த வரைக்கும் சொல்றேன் கிங் ஆஃப் த வேர்ல்டுடைய பவர் வந்து நம்ம நினைச்சு பார்க்கறத விட பயங்கரமா இருக்கும்னு சொல்றான். அந்த ஒருத்தனை கொன்னா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுன்னா இதுக்கு முன்னாடி ஹிஸ்டரியில எவனா ஒருத்தன் பண்ணிருப்பான்ல அப்படின்னு கேட்கும்போது இப்படி சொன்னோன்னே லோக்கிக்கு ராக்ஸோட ஞாபகம் வருது. ஏன்னா அது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், ராக்ஸ் வந்து நேரா ஈமுவே ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து மீட் பண்ணியிருப்பான். ஆனால் அவனாலே ஈமுவை ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது. அப்போ ஷாங்க்ஸ் சொல்கிறான் நமக்கான நேரம் வரும், அது வரைக்கும் நம்ம காத்திருப்போம், இப்போ நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்கிறான். இங்கே இப்படியே ஃப்ளாஷ்பேக் சீன் முடியுது. இப்போ நமக்கு ப்ரெசென்ட்டாக காட்டுறாங்க. இதை கேட்டுட்டு ஹெஜுடன் இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன்னு அவே சண்டைக்கு ரெடி ஆகுதான். இதுக்கு அடுத்த சீனில் நம்மளுக்கு புதுக்கோட டீமை காட்டுறாங்க. அங்கே வந்து ராக்னீர் வந்து நம்ம கும்கோவை தொட விடாமல் பண்ணுது. அப்போ ராக்னீர் வந்து ஏதோ கீச்சுங்கத்த அதை வந்து நம்ம சாப்பை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்கிறான். நான் இவனை ஃப்ரீஸ் பண்ணதுக்கு காரணமே பயங்கர டேஞ்சரஸான ஆளு, நீங்க என்ன அவங்ககிட்ட போய் போறீங்க அப்படின்னு சொன்னதுக்கு புதுக்கு டென்ஷன் ஆகி நீங்க நினைக்க மாதிரி இவன் ஒன்றும் டேஞ்சரஸான ஆள்லாம் கிடையாது, இவன் மைண்டை யாரோ கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க, அந்த இவன் வந்து எனக்கு ஒரு பொண்ணு மாதிரின்னு சொல்றான். இப்படியே பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு ராபின் வந்து அவர் டெவில் ஃபுட் பவர் யூஸ் பண்ணி அங்க வந்து ஒரு க்ளோனை கிரியேட் பண்றா. அந்த க்ளோன் மூலமா சாப்பை வந்து லைப்ரரிக்கு வர சொல்லி கூப்பிடுறா. இப்போ அங்கேயே அந்த சீனு கட்டு இப்போ பழையபடி நம்மளுக்கு ஈமுவை காட்டுறாங்க. ஈமு ஜாங் டங் அப்படின்னு ஒரு பெரிய ஆக்ஸை லூஃபியை கொல்றதுக்காக எடுக்கிறான். இப்போ பழையபடி அங்க சீனு கட்டு இங்கே நம்மளுக்கு ஜோரோவும் சம்மர்ஸும் சண்டை போடுறத காட்டுறாங்க. அப்போ ஜோரோ வந்து நம்ம கிங்கை டிஃபீட் பண்ணதுக்கு யூஸ் பண்ண அதே டெக்னிக்கை இங்கே சம்மர்ஸ் அகைன்ஸ்டா யூஸ் பண்றான். ஆனா அது சம்மர்ஸ் ரொம்ப ஈஸியா பிளாக் பண்ணிடுறான். அப்ப அவன் கையில வந்து ஒரு பெரிய கத்தி இருக்கும். அந்த கத்தியோட பேரு கிரம்னு சொல்றான். அந்த ஸ்வாட் வந்து இவனோட ஆன்செஸ்டரோட ஸ்வாடுன்னும் 800 வருஷத்துக்கு முன்னாடி வேர்ல்டு கவர்மெண்ட்டோட ஃபவுண்டிங் அந்த 19 கிங்டம் இருக்கும்ல, அந்த 19 கிங்டம்ல இருக்க ஒவ்வொரு ஸ்வாடும் வந்து ஒவ்வொரு ஜெனரேஷனா பாஸ் ஆகிட்டே வரும். அப்படி இவனுடைய ஃபேமிலியை சேர்ந்தது தான் இந்த ஸ்வாடு கிரிம் அப்படின்னு சொல்றான்.
இந்த கிரிம்மு கருத்தை வந்து ஸ்வார்ட் ஆஃப் ராத் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே நம்ம கில்லிங்கமையும் காட்டாங்க. கில்லிங்கம் கையில் ஒரு ஸ்பியர் இருக்கு. இது வந்து அவனுடைய ஃபேமிலி சேர்ந்த ஸ்பியர். இந்த ஸ்பியரோட பேரு லோங்கியஸ். இதுக்கு அர்த்தம் வந்து ஸ்பியர் ஆஃப் ஹோலி லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்பியர் தான் ஜீசஸை கொல்றதுக்கு பயன்படுத்தாவும் ஒரு கதை இருக்கு. இதுக்கு அடுத்த சீன்ல நம்மளுக்கு ஈமுவை காட்டாங்க. ஈமு வந்து இப்போ அடுத்து அந்த ஆக்ஸை வச்சு நம்ம லூஃபியோட தலையை வெட்ட போதான். கரெக்டாக அந்த வெட்ட போன அந்த ஒரு செகண்ட்ல நம்ம ஸ்காப்பர் கபானும் உள்ள புந்து தடுத்துட்டான். அண்ட் கபானும் சும்மா இல்லை, அவன் மூஞ்சில ஒரு டிமானிக்கான ஒரு சிரிப்போட ஈமு கூட சண்டை போடுறதுக்கு தயாராகிட்டான். என்னைக்குமே கோல்டு ராஜர் பயிற்சி தான் நம்ம லூஃபியை காப்பாற்றுது. நம்ம ஏற்கனவே பார்த்துப்போம். சபோடியில் கீசோ கிட்டேருந்து நம்ம ரெய்லி காப்பாற்றிருப்பாரு. இங்கே எல்பாஃபில் வந்து நம்ம ஸ்காப்பர் கபான் தான் ஈமு கிட்டேருந்து நம்ம லூஃபியை காப்பாற்றிருக்கான். உண்மையிலே ஓடாவுக்கு என்ன நினச்சிட்டு இப்படிலாம் எழுதான்னு எனக்கு தெரியல. யார் இப்படி இவருக்கு ஐடியா கொடுத்தான்னு தெரியல. ஏன்னா ஒன் பீஸில் வந்து இந்த மாதிரியான நிலமை வந்து ஒன் பீஸில் இருக்க கேரக்டர்ஸுக்கே ஒரு சில கேரக்டர்ஸுக்கே இந்த நிலமெல்லாம் வந்தது கிடையாது. இவ்வளோ ப்ரூட்டலாலாம் ஆஃப் ஸ்க்ரீனில் நடந்திருக்கு, அது நிறையாவே நடந்திருக்கு. ஆனால் ஆன் ஸ்க்ரீனில் இப்படிலாம் யாருக்கும் நடந்தது கிடையாது. அதுவும் இந்த சீரீஸோட ப்ரோட்டாகனிஸ்டுக்கே இப்படி நடக்கும் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல. எனக்கு தெரிஞ்சு இந்த கீகே ஆக்குட்டாமா, ஏதாவது நம்ம ஜுட்சு கைசனோட ரைட்டு வைக்கல, அவன் தான் ஓடாவை ஏதோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். ஏன்னா ரீசெண்டாக ஓடா வந்து ஒரு சில மாங்கா காலத்தையும் கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு டின்னர் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்காது. அதில் டாக்டர் ஸ்டோனோட ரைட் இது, வின்லாண்ட் சாகாவோட ரைட் இது, நருட்டோவோட ரைட்டு ஆனால் கிஷிமோட்டோ அண்ட் கீகே ஆக்குட்டாமா அதாவது ஜுட்சு கைசனோட ரைட் எதுவுமே கலந்துக்கிட்டாது. இது நாட் ஓன்லி ஜஸ்ட் ஒரு டின்னர் பார்ட்டியாக இல்லாமல் உங்கள் எல்லாத்திட்டையும் ஓடா சஜஷன் கேட்டுக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அங்கே வந்திருக்க எல்லா மாங்காக்காவோடைய சீரீஸுமே முடிஞ்சு. ஸோ நம்ம ஓடாவும் அவருடைய சீரீஸை முடிக்க போகிறதுனால இவங்ககிட்ட எப்படிலாம் வந்து ஃபேன்ஸிக்கிட்ட என்னென்ன ரெஸ்பான்ஸ் வந்துச்சு, அதுக்கும் எப்படி ஸ்டோரியை கன்க்ளூஷனுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்ற எல்லாத்தையும் அட்வைஸாக கேட்கறதுக்காகவும் இந்த டின்னர் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்காது அப்படின்னு வெளியே பேசிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இவன் தான் ஓடா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ண வச்சுருக்கான் போல். ஏன்னா ஜுஜுட்சு கைசனில் ஃபேன் ஃபேவரட்டாக இருக்க கேரக்டரை போட்டு தரதுக்கு தான் அது ஃபேமஸே. அதே ஃபார்முலாவை ஒன் பீஸ்லையும் யூஸ் பண்ண சொல்லி இவன் எப்படியோ ஓடாவை பிரெயின் வாஷ் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். என்னை கேட்டால் இவனோட நிப்பாட்டாமல் அப்படியே நம்ம கிஷிமோட்டோ கிட்ட கேட்டு எப்படி செத்த கேரக்டர் திருப்பி கொண்டு வரலாம் அப்படின்னு ஒரு நல்ல அட்வைஸாக கேட்டு திரும்ப லூஃபியை உயிரோட கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா ஆஃப்கோர்ஸ் லூஃபி சாக போகிறதெல்லாம் கிடையாது. எப்படியோ அவன் திருப்பி உயிரோட வரத்தான் போகிறான். அது எப்படி வரப்போதான் வந்து என்ன பண்ண போகிறான்னு ஒன் பீஸ் ஃபேண்டம்ல எவனுக்குமே ஒரு ஐடியாவும் இல்லை. ஓடாவோட மைண்டில் என்ன இருக்குன்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ பார்ப்போம் அடுத்த சாப்டரில் என்ன பண்ணுறாங்கன்னு. ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இன்னும் இந்த லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து பண்ணிடுங்க. ஸோ உங்களை அடுத்த வீடியோவில் அடுத்த சாப்டரோட பார்ப்போம்.